பாக்யராஜ் சார் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இப்போ வரைக்குமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்டில் அந்த ஒரு துயரத்திலிருந்து மீளாமல் தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல இயக்குனரும் நடிகருமான திரு கே பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பு காரணமாக சமீபத்தில் இறந்து போயிருந்தார். அவரோட மறைவிற்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் தங்களோட கண்ணீரஞ்சலியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அவங்க வீட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் வெளியாகி வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா 8வது நாள் அல்லது 16வது நாள் அவங்க வீட்டில் வந்து சாமி கும்பிடுவாங்க. அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் முதற்கட்டமாக சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்படி சாமி கும்பிடும்போது பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் அவங்களோட ரூமில், அதாவது பாக்யராஜ் சாரோட ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களால அந்த ஒரு துக்கத்தை தாங்கவே முடியலை. அவர் என்னை விட்டு வந்து பிரிஞ்சு போயிட்டாருன்னு என்னால் ஏற்றுக்கவே முடியலை. இப்போவும் அவர் இதே ரூமில் இருக்க மாதிரி தான் இருக்குது, அவர் பேசுகிற மாதிரி தான் எனக்கு இருக்குது, அண்ட் அவர் இங்கே இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க அந்த ரூமில் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் பாக்யராஜ் சார் இறந்த அன்னையிலிருந்து அடுத்த ஒரு 2 நாட்கள் அந்த ரூமை விட்டு அவங்க வெளியவே வரலையாமா, அழுதுகிட்டே இருந்தாங்களாமா. தொடர்ந்து அந்த ரூமில் அழுகுரல் மட்டும்தான் கேட்டதே இருந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் மூலியமாக தெரிய வந்திருக்கு. அண்ட் இப்போ வரைக்குமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சஃபரில் தான் இருக்காங்க. ஏன்னா சடனாக நடந்துருச்சு, யாரும் எதிர்பார்க்காம நடந்துருச்சு. இப்படி ஒரு துயரச் சம்பவம் அவங்க வீட்டில் நடக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட கணிக்கவே இல்லை. அண்ட் இந்த ஒரு மீளா துயரத்துலேருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு ஆசையாகவுமே மாறி இருக்கு. அண்ட் நிறைய பேர் சாந்தனுக்கு இப்போ வரைக்கும் குழந்தை இல்லை, அதனால் உங்களோட அப்பாவே உங்களுக்கு மகனாக பிறப்பார், அந்த நம்பிக்கையை தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க, நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் உண்மையாகவே நடக்கணும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அகெயின் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு ஆசையாகவுமே மாறி இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, அரசன் படத்தில் சிம்பு ஆண்ட்ரியாவோட பையனாக நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வெற்றிமாறன் சிம்பு இவங்களோட கூட்டணியில் உருவாகிற படம் தான் அரசன். படச்சென்னை படத்தோட யூனிவர்ஸில் இந்த படம் உருவாகியிருக்கு. ஸ்டார்டிங்கில் எல்லாருமே சிம்பு கதாபாத்திரத்துக்கு இணையான ஒரு கதாபாத்திரமாக அது இருக்கும், அதே டைம் லைனில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் தெரிய வந்திருக்க ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஆண்ட்ரியா அவர்களோட பையனாக சிம்பு வந்து நடிக்கிறாரு அப்படின்னும் அந்த மாதிரி தான் கதை அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியாகியிருக்கு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு பிளாட்டை கேட்ட உடனேயே நிறைய பேர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அப்போ அன்பு இருப்பாரா மாட்டாரா, அந்த யூனிவர்ஸுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் கொஞ்சம் அப்படியே டைம் லைன் வேறு மாதிரி ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 50% இந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சிம்பு அவர்களே கிட்டத்தட்ட 3 நாள் கெட்டப்பில் வராரு, ஆண்ட்ரியா அவர்கள் ஏற்கனவே யங் போர்ஷனில் இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக சேம் டைம் லைன் தான். பட் அவருக்கு பையனாலாம் நடிக்கலை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. வேறு ஏதாவது விசுவாசமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.